ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று வந்து சந்திர கிரகணம் அப்படின்றதுனால மார்னிங் எழுந்த உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிச்சு முடிச்சிட்ட பிறகு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. குளிச்சு முடிச்சுட்டு டீ காஃபிலாம் போட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு தக்காளி குருமா குழம்பு பண்ணிவிட்டு பச்சை பயிரை வந்து ஊற வச்சுட்டு போனேன். அவரைக்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னாக்கா நாளைக்கு செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் துணியை வந்து காய போட்டேன். கொத்தமல்லி வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதே மாதிரி பூண்டை வந்து நசுக்கி தனியாக உரித்து வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னாக்கா ஈரமாக இருக்குது பூண்டு. அதுக்கப்புறமா ரசப்பொடியும் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடியும் பண்ணேன். ரொம்ப நாளாக வந்து பண்ணாமல் இருந்தது. பொடியும் காலியாகிடுச்சு. அடிக்கடி ரசப்பொடி வந்து அரைக்கிற மாதிரி இருக்கிறதுனால பண்ணி வச்சுட்டேன். சாயந்தரம் வந்து பாப்பாவுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன். மன்னா ஹெல்த் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி துவையல் பண்ணேன். கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து தாளிச்சிட்டேன். மீதி கொத்தமல்லி துவையலை வந்து தாளிக்கலாம். யாருக்கெல்லாம் கொத்தமல்லி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.